சீதையை மணந்த ராமன் அரசனாகப் போகிறான் என அயோத்தி மக்கள் கொண்டாடிய அதே நாளில் ராமனின் வாழ்க்கை தலைகீழா மாறும்னு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ராமன் சீதையை மணந்து கொண்ட செய்தியை அறிந்த அயோத்தி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களை வரவேற்க நாடெங்கும் தோரணங்கள் கட்டி மகிழ்ந்தனர். புத்தாடை உடுத்தி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். தசரதனின் மனைவிகளான கௌசல்யா, கைகேயி, சுமத்திரை மூவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ராமன் சீதையை வரவேற்றனர். மூவரும் அவர்கள் மேல் மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருந்தனர். 12 ஆண்டுகள் ராமனும் சீதையும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஒரு நாள் தசரத மன்னன் மந்திரிகளுடன் ஆழ்ந்த ஆலோசனையில் ஈடுபட்டார். அயோத்தியின் எதிர்காலத்தை ராமரிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வு கொள்ளலாம் என எண்ணினார். ராமனின் பட்டாபிஷேக செய்தியை தெரிவிக்க தசரதன் ராமனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த ராமன் தசரதனின் காலில் விழுந்து வணங்கினார். அப்போது ராமனை வாழ்த்திய தசரதன் ராமனிடம், எனது மூத்த மகனே, எல்லாவித நற்குணங்களும் கொண்டவனாகிய நீ இந்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகனே. மக்கள் உனது ஆட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். எனவே நாளைய தினம் உனக்கு பட்டாபிஷேகம் என்கிறார். பட்டாபிஷேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த செய்தி கேட்டதும் கௌசல்யா, சுமத்திரா, கைகேயி மூவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர். ராமன் அரசனாக போகிறார் என்ற சந்தோஷம் அரண்மனை முழுவதும் பரவியது. ஆனால் கூனி என்று அழைக்கப்படும் அந்தரையால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகமா? அது எப்படி நடக்கும்? பார்ப்போம் என்று நினைத்து கைகேயை தனிமையில் சந்தித்து பேசுகிறாள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது. நீயும் உன் மகன் பரதனும் ஏமாறப் போகிறீர்கள் என்று கூறுகிறாள். உடனே கைகேயை சிரித்துக்கொண்டே, மந்தரையே, ராமனும் என் மகன்தான். அவனும் எங்களிடம் எப்போதும் அன்பாகவே இருப்பான் என்கிறாள். அட முட்டாள் பெண்ணே, ராமன் இந்நாட்டின் அரசன் ஆனதும் உன்னையும் பரதனையும் இந்நாட்டை விட்டு ஓட வைப்பான் என்று கூனி கூறுகிறாள். ஏதேதோ கூறி கைகேயின் மனதை மாற்றிவிட்டாள். நல்லவளாக இருந்த கைகேயி இப்போது கெட்ட புத்தி உடையவளாக மாறிவிட்டாள். இந்த நேரம் பரதன் தன் பாட்டனாரின் தேசத்திற்கு சென்று விட்டான். கைகேயிக்கு முன்னொரு காலத்தில் தசரதன் 2 வரங்கள் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதை மனதில் நினைத்து கொண்டு கைகேயி தசரதன் மன்னனை சந்தித்தாள். நான் விரும்பி 2 வரம் கொடுப்பதாக முன்பு கூறினீர்கள் அல்லவா? அதை இப்போதே எனக்கு தாருங்கள் என்றார். என்ன வரம் வேண்டும் என்று தசரத மன்னன் கேட்கிறார். முதல் வரம், ராமன் 14 வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும். 2வது, என் மகன் பரதனே என் நாட்டின் அரசனாக வேண்டும் என்கிறாள். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தசரதன், நீ இப்படி கேட்பாய் என நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என புலம்பினார். ஆனால் கைகேயின் பிடிவாதத்தால் ராமன் காட்டுக்கு அனுப்ப தசரதன் சம்மதிக்கிறார். தந்தையின் வாக்கை காப்பாற்ற ராமன் மகிழ்ச்சியுடன் காட்டுக்கு செல்ல சம்மதிக்கிறான். ராமன் இருக்கும் இடமே அயோத்தி, ராமன் இருக்கும் இடமே என் அரண்மனை என சீதையும் துறவி கோலத்திற்கு மாறுகிறாள். ராமன் சீதையுடன் லக்ஷ்மணனும் காட்டுக்கு புறப்பட்டான். தசரதன், கௌசல்யா, சுமித்ரா மூவரும் கண்ணீரில் மூழ்கினர். மக்கள் கதறி அழுதனர். ஒரு தவறான ஆசை ஒரு ராஜ்யத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது. இது அரசனின் கதை அல்ல, தர்மத்தின் கதை. அடுத்த பகுதியில் வனவாச வாழ்க்கையையும் புதிய சோதனைகளையும் பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி, சீதை எந்த நாட்டு இளவரசி? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் கதைகளுக்கு வாவ் டேல்ஸ் ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.